அனைவருக்கும் வணக்கம். நான் வைஷ்ணவி. என் அத்தை இல்லாத ஒரு இரவில் பெண்கள் விஷயத்தில் வீக் என்று சொல்லப்படும் மாமாவின் வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும். மதுரை ரயில் நிலையம் அப்போது மக்கள் கூட்டத்தால் நெரிசலாக இருந்தது. எங்கு பார்த்தாலும் ஆளலை மோதியது. சென்னை எக்ஸ்பிரஸிலிருந்து இறங்கிய பயணிகள் வேகமாக வெளியேறிக் கொண்டிருந்தனர். வைகை எக்ஸ்பிரஸ் ஏற்கனவே லேட்டாகி இருந்தது. கையில் ஒரு சிறிய பையும் டிராலி சூட்கேஸுமாக நான் இறங்கியதுமே டிரைவருக்கு போன் செய்தேன். வண்டி நம்பரைச் சொல்லி வலது பக்க வாசலில் காத்திருப்பதாக அவர் கூறினார். கூட்டத்தை முட்டிக்கொண்டு வெளியே வரும்போதே எனக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. வண்டி நம்பரை பார்த்து அரசாங்க காரை கண்டுபிடித்தேன். டிரைவர் புதிது. அவர் சாமான்களை எடுத்து வண்டிக்குள் அடுக்கினார். நான் பின் சீட்டில் அமர்ந்தேன். மாமா நாராயணபுரத்தில்தான் குடியிருந்தார். உடனே அத்தைக்கு போன் செய்தேன். அவர் என்னை வரவேற்றுவிட்டு, "என்னம்மா, எப்போ வந்தே?" என்று கேட்டார். "இப்பதான் வந்தேன்." "நீங்க எங்கே இருக்கீங்க?" என்றேன். "மன்னிச்சிடுமா, நான் இப்போது அருப்புக்கோட்டை போறேன். அங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லை. நாளைக்கு காலை 8 மணிக்குள் வந்துடுவேன். உன் மாமாவுக்கு வேலை இருக்கு. வேலைக்காரி அழகமா இருக்கா. அவள் உனக்கு எல்லாம் பண்ணித் தருவா. நீ சாப்பிட்டு நிம்மதியா தூங்கு" என்று சொல்லிவிட்டார். எனக்கு ஒரே ஏமாற்றம். மாமாவின் வீட்டை அடையும்போது இரவு 9 மணி. வீடு புதிது, பெரிது. அத்தை சொன்னது போல் அழகமா மட்டுமே இருந்தாள். அவள் பல வருடங்களாக வேலை செய்பவள். "அத்தை எப்போ வருவாங்க?" என்று கேட்டேன். "காலையில்தான் வருவாங்க" என்றாள். நான் காப்பி குடித்துவிட்டு டிவி பார்த்துக் கொண்டிருந்தபோது மாமா வந்தார். "ஹாய் குட்டி பொண்ணே, எப்ப வந்தே?" என்று சிரித்தபடி கேட்டார். ஆனால் அவரை பார்த்ததும் ஏதோ ஒரு விவரிக்க முடியாத பயம் என் மனதில் எழுந்தது. "சாப்பிடலாமா?" என்று மாமா கேட்டார். "இன்னும் சமையல் ரெடியாகிக்கிட்டு இருக்கு" என்றேன். "அத்தை எப்ப வருவாங்க?" என்ற கேள்விக்கு, "அவள் போய் 2 மணி நேரத்தில் வந்துடுவா. உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்ல, காலையில் வந்துடுவா" என்றார். மாமா மாடிக்குச் சென்றார். எனக்கு மனதுக்குள் ஒரு கலக்கம். அத்தையையோ அந்த சின்ன பையனையாவது விட்டுட்டு போயிருக்க கூடாதே என்று தோன்றியது. ஹால் மிகவும் அழகாக இருந்தது. சோஃபா, டிவி, சுவரில் மாட்டிய ஓவியங்கள் எல்லாம் நேர்த்தியாக இருந்தன. சிறிது நேரத்தில் மாமா இறங்கி வந்தார். "அந்த பெட்ரூமுக்கு போய் உன் சாமான்களை வை. அங்கேதான் எல்லா வசதியும் இருக்கு" என்று என்னை அழைத்துச் சென்றார். அந்த அறை விசாலமாகவும் பளிச்சென்றும் இருந்தது. ஒரு ஓரமாக டிவி, லேப்டாப், பெரிய அலமாரிகள். "ஹீட்டர் போட்டாச்சு, குளிச்சிட்டு சாப்பிடு, துண்டு எடுத்துக்கோ" என்று சொல்லிவிட்டு அவரே லக்கேஜ்களை எடுத்து வந்து உள்ளே வைத்தார். "ரெடியாக்கிட்டு வா" என்று சென்று விட்டார். ஆனால் எனக்கு மனதுக்குள் பயம். அத்தை இல்லாமல் இந்த வீட்டில் தங்கியதே இல்லை. மாமாவின் பார்வையிலும் ஏதோ மாதிரி இருந்தது. அவர் என்னை உற்று பார்ப்பது போல் தோன்றியது. மாமாவைப் பற்றி உறவினர்கள் பலவிதமாக பேசுவார்கள். பெண்கள் விஷயத்தில் வீக் என்பார்கள். அவருக்கு வசீகரமான தோற்றமும் எப்போதும் சிரிக்கும் முகமும் உண்டு. ஆனால் அவர் வந்தவுடன் எல்லோரும் ஒதுங்கிப் போவார்கள். அவர் சென்ற பிறகு முரடன், கோபக்காரன், குடிகாரன் என்றெல்லாம் பேசிக்கொள்வார்கள். மதி, என் ஒன்றுவிட்ட அத்தை, மிகவும் அமைதியானவள். அவர் எப்போதும் உற்சாகமாகத்தான் இருப்பார். மாமா அவரை மரியாதை குறைவாக நடத்தியதை நான் பார்த்ததில்லை. 10 நிமிடத்தில் நான் குளித்து வெளியே வந்தேன். மாமா சோபாவில் செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தார். சாப்பாடு நன்றாக இருந்தது. பின்பு அவர் என்னிடம் படிப்பு, வேலை பற்றி விசாரித்தார். பிறகு, "அந்த அறையில் கேசட்டுகள், டிவி இருக்கு. ஏதாவது தேவைப்பட்டால் என்னை கூப்பிடு. நான் ஹாலில் உட்கார்ந்து வேலை பார்ப்பேன். கதவை தாழ்பாள் போட்டுக்கோ" என்றார். "குட் நைட்" சொல்லிவிட்டு போனார். அறைக்குள் நான் தாழ்பாள் போட்டுக் கொண்டேன். ஹாலில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அத்தை இல்லாத வீடு, மாமாவும் நானும் மட்டும். இந்த எண்ணமே பயத்தை அதிகப்படுத்தியது. மாமா குடிகாரர் என்று சொல்வார்களே, இந்த நேரம் குடித்துக் கொண்டிருப்பாரோ? ஹாலில் மெல்லிய இசை கேட்டுக்கொண்டிருந்தது. கதவை திறந்து பார்த்தால் என்ன என்று தோன்றியது. ஆனால் அவர் பேச வந்துவிட்டால், "அம்மா, அப்பாவுக்கு போன் செய்யலாமா?" அப்பா கண்டிப்பாக, "அடி அசடே, ஒன்றுமில்லை" என்று திட்டுவார். மாமா மீது அம்மாவுக்கு அதிக மரியாதை. மணி 11:40. படுக்கையில் படுத்தும் தூக்கம் வரவில்லை. மாமா யாரிடமோ போனில் சத்தமாக பேசிக் கொண்டிருந்தார். குடி போதையில் கதவை தட்டினால் என்ன செய்வது? பல படங்கள், கதைகளில் படித்த சம்பவங்கள் மனதில் ஓடின. போர்வையை உதறிவிட்டு எழுந்தேன். இந்த அறைக்கு வேறு கதவு உண்டோ என்று சுற்றி பார்த்தேன். பாத்ரூம் மட்டுமே இருந்தது. மணி 12 ஆகியிருந்தது. ஹாலில் பாட்டுச் சத்தம் தொடர்ந்தது. கதவின் துவாரத்தில் கண் வைத்து பார்த்தேன். எதிரில் இருந்த மற்றொரு பெட்ரூம் கதவு தெரிந்தது. மாமா ஹாலில் இருந்தார். திடீரென்று அவர் நடக்க ஆரம்பித்தார். அவருடைய காலடிச் சத்தம் என் அறையை நெருங்குவது போல் இருந்தது. வெளியே நிற்பது போல தோன்றியது. மனம் நடுங்கியது. கதவை தட்டுவாரோ என்ற பயம். மறுபடியும் துவாரத்தில் பார்த்தேன். அவர் எதிர் பெட்ரூமுக்குள் போனார். பின்னர் வெளியே வந்து மீண்டும் ஹாலுக்குச் சென்றார். "ஏன் இங்கே வந்து மாட்டிக்கொண்டோம்?" என்று நினைத்தேன்.
மணி 12:09. அவர் திட்டமிட்டே இப்படி உட்கார்ந்திருப்பது போல் இருந்தது. அவர் வந்ததிலிருந்து என்னை உற்று பார்த்த மாதிரியும் அவர் பார்வையில் ஏதோ வில்லங்கம் இருந்த மாதிரியும் இருந்தது. மறுபடியும் காலடிச் சத்தம். அறை வாசலில் நின்று சிறிது நேரம் கழித்து எதிர் அறைக்குப் போனார். மனம் அதிர்ந்தது. இவர் ஒரு மாதிரி என்று ஊரே சொல்கிறதே, ஏன் பூனை மாதிரி அலைகிறார்? அவரை பார்க்கவே பயமாக இருந்தது. எழுந்து போய் தாழ்பாளை மறுபடியும் சரிபார்த்தேன். மணி 1 மாமாவின் நடமாட்டம் நின்றது. ஹாலில் லேசான வெளிச்சம் மட்டும். இதயம் திக் திக் என்று அடித்துக் கொண்டே இருந்தது. தூக்கம் வரவே இல்லை. நெஞ்சில் ஏதோ அடைத்தது போல் இருந்தது. திடீரென்று கதவு தட்டும் சத்தம் கேட்டது. இதயமே நின்று போன மாதிரி இருந்தது. மறுபடியும் தட்டல். அம்மா அம்மா என்ற குரல். அது வேலைக்காரி அழகம்மாவின் குரல். நான் போர்வையை விலக்கிக் கொண்டு எழுந்தேன். கண்கள் எரிந்தன. மணி காலை 9. வெயில் ஏற்கனவே வந்துவிட்டது. கதவை திறந்தேன். அழகம்மா நின்று கொண்டிருந்தாள். என்னம்மா, நல்ல தூக்கமா? அச்சா சொல்லிட்டு போனாரு. உங்களை எழுப்பி காப்பி தரச் சொன்னாரு. கொண்டு வரவா என்றாள். நான் காப்பி குடித்தேன். மாமா எங்கே என்று கேட்டேன். கிரவுண்டுக்கு போயிட்டாரு. 8 மணிக்குத்தான் வருவாரு. 6:30 மணிக்கே கிளம்பிட்டார் என்றாள். நான் ஹாலைச் சுற்றி பார்த்தேன். ஒரு மேஜை மேல் அலுவலக கோப்புகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. டிபன் என்ன செய்யட்டும் என்று அழகம்மா கேட்டாள். அத்தை வந்ததும் செய்யலாம் என்றேன். சொல்லுங்கம்மா, எனக்கு லேட் ஆகும் என்று அவள் சொல்ல, நான் சற்றே கோபமாக, ஏன் இவ்வளவு பரபரப்பு என்று கேட்டேன். ஐயா, ஆபீஸ் பைல்களை இரவே பார்த்திருப்பாரு. காலையில் எடுத்துச் செல்வாங்க. நேற்று நிறைய வந்திருந்தது போலும் என்றாள். இதற்கு மேலும் வருமா என்றேன். எத்தனை மணி ஆகும் என்று சொல்ல முடியாது. ஐயா முடித்துவிட்டுத்தான் தூங்குவார் என்றாள். பின்னர், ஐயா இந்த பேப்பரை உங்களிடம் கொடுக்கச் சொன்னார் என்று ஒரு கடிதத்தை நீட்டினாள். மனம் மறுபடியும் திக் திக் என்றது. என்ன எழுதியிருப்பார்? கடிதத்தில் இருந்தது. என் அலுவலக முக்கிய கோப்பு ஒன்று உன் அறையில் இருக்கும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்து அலமாரியில் இருக்கிறது. இரவில் அதை எடுக்க வந்து உன் தூக்கத்தை கெடுக்க நான் விரும்பவில்லை. அதில் இன்று மீட்டிங் உள்ளது. அதை எடுத்து வேலைக்காரியிடம் கொடு. அத்தை வரும் வரை நீ தூங்கு. மாலை பார்க்கலாம். குட் டே. நான் உள்ளே சென்று பார்த்தேன். அந்த கோப்பு சரியாக இருந்தது. பழைய அரசாங்க பேப்பர் வாசனையுடன் கனமான ஒரு கோப்பு. அதை எடுத்து வந்து டேபிளில் வைத்தேன். அப்போதுதான் உணர்ந்தேன். இரவு முழுவதும் மாமா ஒருமுறை என் அறை பக்கம் வந்தது. அவருடைய கோப்பை எடுப்பதற்காகத்தான். நாம் தான் பலவாறு நினைத்து குழம்பிவிட்டோம். குற்ற உணர்ச்சியாக இருந்தது. மனம் லேசானது. மற்றவர்கள் சொன்னதை வைத்து மாமாவை தவறாக நினைத்ததற்காக வருந்தினேன்.